2016 ஏப்ரல் 18. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஜலந்தர் மாவட்டம், அங்க ஜமால்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல, அங்க இருக்கிறதுலே பெரிய சூட் ரூம்ல ஒரு பெண், 4 ஆண்கள், இந்த 5 பேரும் அரை நிர்வாணமா நைட்டு 12 மணிக்கு டிவியில பாட்டு போட்டு பயங்கரமான டான்ஸ்ல இருக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதுல இருந்த ஒருத்தனுக்கு அவனுடைய மொபைல்ல கால் வருது. அதை அட்டன் பண்ணி அவன் பேசுறான். ஆப்போசிட்ல பேசின ஒரு நபர், எனக்கு உடனடியா பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 12 மணி ஆச்சு, நிறைய செலவாகும் அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் 1 மணி நேரத்துல அது எனக்கு வேணும். இவன் உடனே இங்க ஓடிட்டு இருந்த பாட்டை நிப்பாட்டிட்டு 4 பேருக்கும் அந்த தகவலை சொல்றான். இந்த பவுடர் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கே நைட்டு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் பயங்கர சந்தோஷத்தோட போதையில கிளம்புறாங்க. அப்படி கிளம்புன அந்த 5 பேருக்கும் தெரியாது, இந்த இரவு அவங்களுக்கு பயங்கரமான மர்மமான நிறைய வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்க போகுது. இந்த இரவு மாதிரி இன்னொரு இரவு அவங்க வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி, நேரடியா இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்க சோசியல் மீடியால நிறைய நண்பர்கள் வச்சிருக்கலாம். அந்த நண்பர்கள்லாம் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் கிடையாது. நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க இறந்து போயிட்டா கூட RIP அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு நண்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் உண்மையானவரா இருந்தா ஒரு நாள் நீங்க அவரை தொடர்பு கொள்ளணும்னா கூட அடுத்த நாள் நேரடியா வந்து, என்ன மச்சான், என்னாச்சு உடம்புக்கு, ஏன் இன்னைக்கு வாக்கிங் வரல, ஏன் இன்னைக்கு என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்கிற நபரா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர் இல்லைன்னா இந்த கதையில உள்ள நபருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நேரடியா இந்த கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு ஏப்ரல் 18, 2016 பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டத்துல ஜமால்பூர் செக் போஸ்ட் கிட்ட நைட்டு 1 மணிக்கு ரெகுலராகவே இந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. வர்ற எல்லா வெஹிக்கிளையும் நிப்பாட்டி அந்த வண்டியில என்ன போகுது, யார் போறா அப்படின்னு அங்க பரிசோதனை பண்றது வழக்கமான ஒரு நடைமுறை. அப்படிதான் 1 மணிக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்கும்போது 5 கார்கள் வரிசையா நின்றுட்டே இருக்குது. அதுல 4வது நின்ன கார்ல இருந்து தொடர்ச்சியாக ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. முன்னாடி இருக்கிற கார்ல உள்ளவங்க எல்லாம் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க கேட்கவே இல்லை. தொடர்ந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்த அந்த வண்டியில இருந்து திடீர்னு ஒரு நபர் இறங்கி நேரடியா போலீஸ்கிட்ட வர்றாரு. வந்து சொல்றாங்க, எங்களுக்கு மினிஸ்டர் சொந்தக்காரங்க, நாங்க உடனடியா போகணும், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி சார், உங்களை விட்டுறேன், நீங்க உங்க காரோட பேப்பரை மட்டும் கொண்டாந்து காமிச்சிட்டு நீங்க போலாம் சார். நான் ஒரு மினிஸ்டர் சொந்தக்காரன்னு சொல்றேன், இதுக்கு மேலே என்கிட்ட பேப்பர் கேட்கறியா அப்படின்னு ஊன்னு கத்துறான் அந்த ஆள். இவர் கத்துறதை பார்த்ததும் அங்க இருந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணாரா, சாரி சார், நீங்க வாங்க காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி கூட்டிட்டு போறாரு. அந்த நபர் காருக்குள்ள போய் உட்காந்துட்டு கார் எடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கும்போதுதான் போன கான்ஸ்டபிள் பாக்குறாரு, அந்த காருக்குள்ள மொத்தம் 4 ஆண்கள், ஒரு